நேர்களை வணக்கம். நான் உங்கள் மார்ச் என்ற சிறப்பு நேர்காணலுக்காக நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் திரு மணி இணைந்திருக்கிறார். அவங்களோட பேசுவோம். சார் வணக்கம். சார் வணக்கம். அடுத்தடுத்து அதிமுகவை சார்ந்த எம்எல்ஏக்கள் தங்களுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தாவிக பக்கம் தாவி கொண்டிருக்கிறார்கள். எப்படி பாக்குறீங்க சூழ்நிலை? சட்டப்படி அதில் ஒன்றும் தவறு கிடையாது. ஏன்னா டிஸ்குவாலிஃபை ஆனால் தானே அது கட்சி தாவல் கீழே வரும். ராஜினாமா பண்ணுறது ஒருத்தரோட அடிப்படை உரிமை. அதை எப்படி நம்ம கொஸ்டின் பண்ண முடியும்? மெஜாரிட்டி வேணும் விஜய்க்கு, இவங்களுக்கும் மந்திரி பதவி அல்லது ஆளும் கட்சியில் எம்எல்ஏவாக இருக்கணும். அதனால் இதெல்லாம் இப்போ 4 பேர் ராஜினாமா பண்ணியிருக்காங்கன்னா இது வரைக்கும் 4 பேர் ராஜினாமா பண்ணியிருக்காங்க. இதை தவிர இந்த வேலுமணி தரப்பின் மீது எடப்பாடி கொடுத்த அந்த தகுதி நீக்கத்தின் மீது 28ஆம் தேதிக்குள்ளே அவங்க பதில் சொல்லணும் வேலுமணி தரப்பு. இல்லைன்னா மிச்சம் இருக்க 16 பேரையும் சபாநாயகர் ஒரே நேரத்தில் டிஸ்குவாலிஃபை பண்ணிடலாம். அது இதை விட அவலமாக இருக்கும். ஸோ இது அதை நோக்கி போகுமான்னு தெரியல. கடந்த காலங்களில் இது நடந்திருக்குது. ஏதோ புதுசாக நடந்த மாதிரி எல்லாரும் குதிக்கிறாங்க. 2009 டிசம்பரில் அப்போ கருணாநிதி அரசாங்கத்துக்கு மெஜாரிட்டி கிடையாது. எப்பயாவது 107, அப்போ 96 வச்சு ஆண்டார் கருணாநிதி. மதிமுகலேருந்து கம்பம் ராமகிருஷ்ணன், அதிமுகலேருந்து அனிதா ராதாகிருஷ்ணன் 2 பேரும் 2009 ஆட்சிக்கு வந்த 3 ஆண்டுகளில் ராஜினாமா செஞ்சாங்க. அந்த ஆண்டு டிசம்பரில் நடந்த தேர்தலில் அவங்க வெற்றி பெற்ற திமுக எம்எல்ஏக்கள் ஆனாங்க. இது கடந்த காலம் வரல. எல்லா கவர்மெண்ட்லையும் நடக்கும். மெஜாரிட்டி இல்லைன்னா என்ன நடக்குமோ அது நடக்குது. இப்போ அவர் தான் இதுல என்ன தவறுங்க இருக்கு? ராஜினாமா பண்றது ஒருத்தனோட உரிமைங்க சார். ஒரு தொகுதி மக்கள் தங்களுடைய கேண்டிடேட்டை பார்த்து, கட்சியை பார்த்து, சின்னத்தை பார்த்து, கட்சி தலைவரை பார்த்து ஓட்டு போட்டாங்க. அப்படி ஓட்டு போட்டவங்க அதே சிம்பல் அதே எம்எல்ஏவோட போய் இன்னொரு கட்சியில சேர்ந்தா அது தப்பு. அதான் கட்சி தாவல். நான் ராஜினாமா பண்றேன்றாரு அவரு. ராஜினாமா பண்றது தொகுதி மக்களின் எண்ணத்துக்கு எதிரானது இல்ல. இன்னொரு தடவை போய் நிக்கிறத தோக்கடிச்சுட்டு யார் விட்டு பணம் போறது? உங்களுக்கு பணம் தான் பிரச்சனையா? இல்ல கோல் போஸ்ட மாத்திக்கிட்டே போகல. சம்திங் இதுல இருக்க இஷ்யூஸ் சொல்றேன். இல்ல நான் என்ன சொல்ல வரேன் உங்களுக்கு, ஒரு கவர்மெண்ட்டுக்கு மெஜாரிட்டி இல்லைன்னா என்னெல்லாம் நடக்குமோ அதெல்லாம் இப்ப நடக்குது. இதுக்கு கடந்த கால உதாரணங்கள் இருக்குது. அதுதான் சொன்ன 2006 கருணாநிதி கவர்மெண்ட்ல நடந்தது இப்ப நடக்குது. 2011 7 எம்எல்ஏக்களை ஜெயலலிதா உருவினாங்க. எங்க தேமுதிக தொகுதி பிரச்சனை ஒவ்வொருத்தரா போய் பார்த்தாங்க. செங்கல் செங்கலா ஜெயலலிதா அந்த கட்சியை சதிச்சாங்க. அன்னைக்கு அதிமுக என்ன பண்ணிட்டு இருந்தது? என்ன செஞ்சாங்க? அப்புறம் அதுல மாறி வந்தவங்களுக்குலாம் சீட்டு கொடுத்துதான் அவர் பேர் என்ன மாஃபா பாண்டியராஜன் 2016 மந்திரி ஆகிறார். நீங்க ராஜினாமா பண்ற உரிமையை ஒரு எம்எல்ஏவோட உரிமையை நீங்க கேள்வி கேட்க முடியாது. இப்ப போய் இந்த 25 பேர் அல்ல இந்த 6 பேர் அதிமுக எம்எல்ஏவா இருந்துகிட்டு போய் தாவேக்கால சேர்ந்தானா அது சட்டப்படியும் தப்பு, அது தார்மீக முறையிலையும் தப்பு. நான் இப்ப ராஜினாமா பண்றேன், நான் 5 வருஷம் நான் உனக்கு நிரந்தரமா இருக்கணுமா? சார் அதுக்கு ஒரு இடம் பொருள் எவ்வளவு காலம் இருக்கணும். இல்ல அது யார்? அது சப்ஜெக்டிவ். நீங்க அதிமுக வக்காலத்து வாங்கி பேசாதீங்க சார். வக்காலத்து வாங்கி பேசலாம். மக்கள் சைட்ல இருந்து கேட்கிறேன். நான் மக்கள் சைட்ல இருந்து நான் கேட்கிறேன் உங்களை. எனக்கு இவங்க அதிமுகவும் திமுகவும் சேர்ந்து மந்திரி சபை அமைக்கணும்னு முடிவு பண்ணாங்க. எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக்கிறதுக்கு மு.க. ஸ்டாலின் முயற்சி செஞ்சார். 1 தடவை இல்லை 2 தடவை இல்லை 3 தடவைக்கு மேல அது நிரூபிக்கப்பட்டிருக்கு. மார்க்சிஸ்ட் பொதுச் செயலாளர் எம்.ஏ. பேபி சொல்றாரு, சி.வி. சண்முகம் சொல்றாரு, வீரபாண்டியன் சொல்றாரு, ஏன் திருமாவளவனே சொல்றாரு. நேற்று வரைக்கும் நீங்க தலையில தூக்கி வச்சு கொண்டாடினவங்க. அப்ப இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? இதை பத்திலாம் யாரும் வாய் திறக்க மாட்டீங்களா? ஒரு எம்எல்ஏ தாம் பதவியை ராஜினாமா செய்யறதுக்கு எல்லா உரிமையும் உண்டு. அதை போய் கேள்வி கேட்கறீங்கன்னா அந்த யோகியாம்சம் உங்களுக்கு இருக்குன்னா நீங்க எல்லாத்தையும் கேள்வி கேட்கணும். செலக்டிவா போய் கேட்காதீங்கன்ற நான் போய் இதே சிம்பல்ல ஜெயிச்சு அந்த கட்சியில சேர்ந்து மந்திரி ஆனா தப்பு, சட்டம் ஒத்துக்காது. நான் இப்படி சொல்றேன். இன்னொன்னு சொல்றேன், உங்களுக்கு இது சொன்னா புரியும். இப்ப கட்சி தாவல் தடை சட்டப்படி 3/2 பங்கு வெளியே தனியா இயங்கினா கூட அவங்க பதவி பறி போயிடும். அது தெரியும் இல்லையா உங்களுக்கு? சேர்ந்தாதான் தப்ப முடியும். இப்ப 47க்கு 32 பேர் எஸ்பி வேலுமணியும் சி.வி. சண்முகமும் உடைச்சிட்டு வெளியில தாவேக்காவோட சேர்ந்து இருந்தாங்கன்னா அது தப்பு. எஸ், அப்ப நீங்க சொல்றது கரெக்ட். அப்ப அது மக்கள் தீர்ப்புக்கு எதிரானது. ஏன்னா சட்டப்படி அது செல்லுபடி ஆகும்னாலும் 3/2 பங்கு வெளியில இன்னொரு கட்சியோட மெர்ஜ் ஆயிட்டாங்கன்னா தகுதி நீக்கம் வராது என்பது சட்டத்தின் நிலைப்பாடாக இருந்தாலும் கண்டிப்பாக அறத்தின்படி, அதாவது தர்மத்தின்படி, பொலிட்டிக்கல் மொராலிட்டி அதன்படி அது தப்பு. அந்த ஆர்குமெண்ட் எடுத்தீங்கன்னா நான் உங்க பக்கம் நிற்பேன். பட் ஒரு இண்டிவிஜுவல் எம்எல்ஏ ரிசைன் பண்றத என்னை பொறுத்த வரைக்கும் அது யாருமே கொஸ்டின் பண்ண முடியாது. நீங்க என்ன 5 வருஷம் அவங்களுக்கு வாழ்ந்தே தீரணும்னு சொல்லுவீங்களா? கட்டாய கல்யாணம் அது. அதனால தான் நான் இந்த உதாரணத்தை சொல்றேன். 2/3 வெளியில அவன் மெர்ஜ் ஆகிட்டான்னா சட்டப்படி தப்பிச்சிருவான். லேட்டஸ்ட் ஜட்ஜ்மெண்ட். அப்படி நடந்திருந்ததுன்னா அது தவறு. அதை நம்ம ஏத்துக்க முடியாது. இங்க அப்படி நடக்கல. இண்டிவிஜுவல் எம்எல்ஏஸ் ரிசைன் பண்றாங்க. நான் ஒண்ணு ஒத்துக்கிறேன், இது ஓரளவுக்கு
தூய சக்தின்னு சொல்லிட்டு வந்தவங்களோட இமேஜை பொதுமக்கள் மத்தியில் பாதிக்குதுன்றதை நான் ஒப்புக்கொள்கிறேன். பப்ளிக் இமேஜ் அடி வாங்குதானா ஓரளவுக்கு அடி வாங்குது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா இது அரசியல். இதில் என்ன குறை கண்டீங்க நீங்கள்? இப்போ அந்த கட்சி இன்னைக்கு சின்ன பின்னமாய் நடுத்தரில் நிற்குதுங்க. 25, 22 பிரிஞ்சு 25 பேர் மேலே நடவடிக்கை எடுக்கணும், தகுதி நீக்கம் செய்யணும்னு 22 யார் எடப்பாடி கொடுத்த பெட்டிஷன் பெண்டிங். 22 மேலே 25 நடவடிக்கை எடுக்கணும் கொடுத்த பெட்டிஷனும் பெண்டிங். 2023 உச்சநீதிமன்ற தீர்ப்பு சிவசேனா வழக்கு அதான் லேட்டஸ்ட் ஜட்ஜ்மெண்ட். அதை தான் நம்ம கணக்கில் எடுத்துக்க முடியும். அதன்படி பார்த்தீங்கன்னா சட்டமன்ற கட்சிக்கு அதிகாரம் கிடையாது, பேரண்ட் பாடிக்கு தான், தாய் ஸ்தாபனத்துக்கு தான் அதிகாரம். அப்படி பார்த்தா எடப்பாடிக்கு தான் அதிகாரம். எடப்பாடி கொடுத்த கொறடா உத்தரவு தான் செல்லும். 3ல் 2 பங்கு கிடையாது, 25 தான். இந்த 25 பேரை தகுதி நீக்கம் செய்வது சபாநாயகருக்கு அது ஒன்றை தவிர வேறு வழி கிடையாது. அவர் பண்ணலன்னா அவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவாங்க எடப்பாடி தரப்பு. அதாவது இந்த கெலட்டாலாம் நடக்காமல் இருந்ததுன்னா, இப்போ நம்ம சொல்கிற இந்த எம்எல்ஏஸ் ரெசிக்னேஷன் இல்லாமல் இருக்குன்னா அவங்க கண்டிப்பாக போயிருப்பாங்க. அது அவங்களுக்குள்ள உடன்பாடு ஏற்படலைன்னா. இப்போ அந்த ஸ்டேஜை தாண்டி போயிட்டோம். இப்போ என்ன பிரச்சனைனா ஒவ்வொருத்தராக ரிசைன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஸ்பீக்கர் கிட்ட வந்து இவங்களோட குடுமி வந்து ஸ்பீக்கர் கிட்ட மாட்டிடுச்சு. 2 பேரோட தலையெழுத்தும் ஸ்பீக்கர் கிட்ட மாட்டிடுச்சு. இப்போ ஸ்பீக்கர் நினைச்சாருன்னா நாளை மறுநாளைக்குள்ள இவங்க விளக்கம் கொடுக்கணும், அல்லது வந்து சபாநாயகர் வந்து எடப்பாடி பழனிசாமி இந்த 17 பேரை நான் மன்னித்து விட்டதாக கடிதம் கொடுக்கணும். தகுதி நீக்கம் செய்ய சொல்லி தாய் ஸ்தாபனத்தின் தலைவர் சபாநாயகரிடம் கொடுத்த அந்த கடிதத்திற்கு அவர் நான் இல்லை அவங்கள மன்னிச்சு விட்டுட்டான்னு 15 நாளுக்குள்ள கண்டோனிங் பீரியடுவாங்க. அது வந்து 15 days. அதுக்குள்ள அவர் அதை வாபஸ் வாங்கிக்கலாம். அப்படி வாபஸ் வாங்கலைன்னா சபாநாயகர் இந்த 17 பேர் இப்போ மொத்தம் 16 பேர் இருக்காங்க. இப்போ ஏன்னா 5 பேர் திரும்ப போயிட்டாங்க. 3 + 1 4 போச்சுன்னா 16 பேரை சபாநாயகர் டிஸ்குவாலிஃபை பண்ணிடலாம் 28ஆம் தேதி நைட்டுக்கு பிறகு. அப்கோர்ஸ் அவங்க கூப்பிட்டு பேசாமல் இருக்கலாம். 28 இல்லைன்னா 30 1ஆம் தேதியோ 4ஆம் தேதியோ பண்ணலாம். ஸோ அந்த சட்ட சிக்கலில் போய் இது மாட்டுது. உங்கள் கேள்விக்கான என்னுடைய பதில், அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்வது என்பது கடந்த காலத்தில் நடந்திருக்குது, இப்பயும் நடக்குது, அவ்வளோதான். இதில் வந்து அவங்க நான் அதுக்கு தான் அந்த உதாரணத்தை கொண்டு வரேன். 2/3 வந்து அவன் மெர்ஜாய்ந்தான்னா தப்பு, அவன் தப்பு பண்ணுறான், மக்களுக்கு அப்போ தான் துரோகம் பண்ணுறான். இது வாக்களித்த மக்கள்கிட்ட நான் மறுபடியும் போகிறேன், என்ன தோக்கடி. அதனால் என்னை பொறுத்தவரை இது தவறு இருப்பதாக நான் கருது. இல்லை, மறுபடியும் இது வந்து தொகுதி மக்கள் தங்களுடைய நலனுக்காக ஓட்டு போட்டிருக்காங்க. எனக்காக நீ நின்று வேலை செய்வேன்றப்ப உனக்காக மனக்கிட்டு வந்து நான் வந்து ஓட்டு போட்டிருக்கேன், வெளியூர்ல இருந்து வந்து போட்டிருக்கேன், எவ்வளவு பணம் செலவு பண்ணி வந்து போட்டிருக்கேன். ஈஸியா ஒரு 21 நாள் 20 நாளுக்குள்ள ராஜினாமா பண்றோம் அப்படின்னா அது அந்த ஜனநாயகம் கொடுத்துருக்க அனுமதிங்க. அதை புரிஞ்சுக்கோங்க. நீங்க ஒரு ஃபிக்ஸடு மைண்ட் செட்ல வந்துட்டு கேள்வி கேட்டீங்கன்னா என்ன பதில் சொன்னாலும் நீங்க அதை ஏற்றுக்கொள்ள ஜனநாயகம் கொடுத்துருக்க அனுமதி, அதுக்கு வேலிடான ரீசன் இருக்கு. வேலிடான ரீசன் தான் நான் சொல்ற ரீசன் வந்து நீ ஸ்டாலின் அனுமதியோட ஸ்டாலின் ஒத்துழைப்போட எடப்பாடி முதலமைச்சராக முயற்சி பண்ண முயற்சி நடந்ததா இல்லையா? ஏங்க எல்லாமே அரசியல்ல நியாயம் தாங்க. எவ்ரிதிங் இஸ் குட் இன் லவ் அண்ட் வார். நாங்க அந்த தொகுதி மக்கள் என்ன பாவம் பண்ணாங்க? பாவம் இது இன்னும் பெருசும் அவங்க தொகுதி மக்கள் தலையில அப்படியே விடிஞ்ச பெரிய சாபம் மாதிரி சொல்றீங்க. ஓட்டு இஷ்டம் தான் போட இல்லாட்டி போடாத. அவ்வளோ பொங்கி எழுதுறீங்க அப்படியா சார்? ரொம்ப கேஷுவலா பொங்கி எழுதுறீங்க சார். நீங்க நான் சொல்றேன் சார், பல ஆயிரம் கோடி செலவு பண்ணி திமுக தோத்துருக்குது இந்த எலெக்ஷன்ல. விஜய தோக்கடிக்கிறதுக்கு எத்தனை 100 கோடி அவங்க செலவு பண்ணாங்க. பெரம்பூர்ல போய் பாருங்க, ஒரு ஓட்டு 10,000 ரூபாய் வரைக்கும் கொடுத்தாங்க. இல்லைன்னு சொல்லுங்க திமுக. இவ்வளவு நடந்தது இல்லை, அதை கேட்க யாருக்கும் துப்பு இல்லை. இன்னைக்கு 4 எம்எல்ஏ ரிசைன் பண்ணிட்டாங்க, வந்து ஐயோ தொகுதி மக்கள் செலவு பண்ணிட்டாங்க. பணத்தால ஜாதியால மதத்தாலெல்லாம் நீ முடிவுகளை மாற்ற முடியாது. அதை தாண்டி இன்னைக்கு அரசியல் எங்கேயோ போயிட்டு இருக்கு என்பதுதான் இந்த தேர்தல் கொடுத்திருக்கக்கூடிய பாடம். 60 ஆண்டுகளாக ஆண்டவர்களுக்கு மக்கள் பாடம் புகட்டி இருக்கிறார்கள். அது 2 பேருக்கும் பொறுக்கல. இன்னைக்கு ஒரு புதிய மாற்றத்தை ஏற்க மறுக்கிறார்கள். மெஜாரிட்டி இல்லைன்னா என்ன நடக்குமோ அது நடக்குது, அவ்வளவுதான். இதுக்கு மேற்கொண்டு நீங்கள் புலம்பி ஒரு பிரயோஜனமும் கிடையாது. சட்டப்படி அவர்கள் செய்வதில் எந்த தவறும் கிடையாது. இல்லை, நான் கேட்குறேன், இது மனசாட்சி படி பார்ப்போமே. பண ஆசை, பதவி ஆசை, இது 2ம் இல்லாம இந்த ராஜினாமா நடந்திருக்கும். நடக்காது, ஒத்துக்கிறேன். அவங்களுக்கு எம்எல்ஏ ஆகணும், இவருக்கு மெஜாரிட்டி வேணும். அதுதானே ஹோல் பாலிடிக்ஸ். இது ஆதரித்து பேச முடியுமா? இல்லைங்க, நான் எங்க ஆதரிச்சேன்? இது நடைமுறைன்ற நான் எங்க ஆதரிச்சேன்? அப்படி பார்த்தீங்கன்னா உங்க சிஸ்டமே கேவலமானது. காசு கொடுத்து கண்ணு முன்னால ஒரே தேர்தல இந்த பக்கம் திமுக கொடுக்குறான், அந்த பக்கம் அண்ணா திமுக கொடுக்குறான், 2 பேர்ட்டையும் வாங்குறானுங்க. எத்தனை தொகுதியில் பல ஆயிரம் கோடியை திமுக செலவு பண்ணிச்சு, சில ஆயிரம் கோடி அண்ணா திமுக செலவு பண்ணிச்சு. செலவை கம்மியா பண்ணி ஜெயிச்ச கட்சி தாவேகா. ஏதோ ஒரு மாற்றம் நடந்திருக்கு கீழே, அதை புரிஞ்சுக்கோங்க. 2003 சாத்தாங்குளம் இடைத்தேர்தலில் ஜெயலலிதா ஆரம்பிச்சு வச்சு அந்த லட்டில் மூக்கு கொடுத்து வர கலாச்சாரம் இந்த 23 ஆண்டுகளாக தலைவிரிச்சு ஆடிச்சு. ஸ்ரீரங்கம் ஃபார்முலா, அதுக்கு நடுப்புற திருமங்கலம் ஃபார்முலா,
ஒரு ஓட்டுக்கு 10,000 ரூபாயில 25,000 ரூபாய் வரைக்கும் போயிருக்குது கடந்த தேர்தலில், நடந்து முடிந்த தேர்தலில். அதை பற்றி எல்லாம் பேசாமல் 4 எம்எல்ஏ ரிசைன் பண்ணுறாங்க. அவங்க பதவி தாங்க, அவங்களுக்கு பதவி, இவங்களுக்கு வந்து மெஜாரிட்டி வேணும். இப்போ நான் 5 வருஷம் நான் அப்படியே இருக்கணும் நீங்கள் சொல்கிறேன். நான் தான் திரும்ப ஓட்ட வரேன்ல, முடிஞ்சா என்ன தோக்கடிச்சுக்கோ. நம்ம ஒரு அளவுகோலை வைக்கிறோன்னா அது எல்லாருக்கும் வைக்கணும். கருணாநிதி எப்படி ஆண்டாரு? ஜெயலலிதா விஜயகாந்த் கட்சியை சுக்குலாக உடைச்சாங்களே, இப்போ நியாயவான்கள்லாம் பொங்கி எழுந்தாங்களா? அப்போ இதே வாய், என்ன வாய் இது? தோல் வாய். கருணாநிதி உடைக்கும் போது பேசவே இல்லை, அமைதியாக இருந்தானுங்க எல்லாரும், கூச்சமே இல்லாமல் உடைச்சாரு கட்சிகளை. இதே தானே அவர் பண்ணாரு. இவருக்காவது 107 இருக்கு, அவருக்கு 96 வச்சுட்டு உடைச்சார்ல. என்ன ஒன்று, அவர் அதை கொஞ்சம் கண்ணியமாக செய்வார், இவங்கள மாதிரி ரொம்ப குரூடாக செய்ய மாட்டார். ராஜினாமா பண்ணுறோம் அப்படியே போயிடுவான், ஒரு வாரம் 10 நாள் பொறுத்து அவன் திமுகவில் சேருவான், அவங்களை சீட்டு கொடுத்து ஜெயிக்க வைப்பாங்க. இவன் அன்றைக்கே சேர்றான், அன்றைக்கே வரான், அது அத்தனை அட்டூழியமும் செக்ரட்டரியேட்டுக்குள்ளேயே நடக்குது. செய்கிற முறை தான் அது, அனுபவம் இல்லை, அடுத்த தடவை கற்றுப்பாங்க. அது இன்றைக்கி இசைக்கு சுப்பியா ரிசைன் பண்ணிட்டு போயிட்டார்ல, பேட்டிக்கிட்டலாம் உட்காந்து அவருக்கு ஐடி கார்டெலாம் கொடுக்கல, கற்றுக்குறான், அவ்வளோதான். அடிப்படையில் ஒரு வித்தியாசமும் கிடையாது மார்ஷல், இவங்க எல்லாருமே ஒன்று தான். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லை சார், அது தவறுகள் நடந்தது, அதை வச்சு இதை சமப்படுத்துறது முக்கியமா அல்லது இந்த தவறை கண்டிக்கிறது முக்கியமா? நீங்கள் நான் என்ன சொன்னாலும் நீங்கள் மாற போகிறதில்ல. உங்கள் கேள்வி என் பதில், நான் திரும்ப திரும்ப பதில் சொல்லிட்டேன். நீங்கள் அதையே உங்கள் விருப்பத்துக்கு நான் பதில் சொல்ல முடியாது. இல்லை சார், நான் மறுபடியும் ஜனநாயகத்துக்கு ஆரோக்கியமா? ஏங்க உங்கள் ஜனநாயகமே கேடுகட்ட ஜனநாயகங்க. இது என்ன புதுசாக இதில் மட்டும்தான் அப்படியே பொங்கி எழுது ஜனநாயக பண்பு. ஒரு ஓட்டுக்கு 10,000 ரூபாய் கொடுத்தாங்க பெரம்பூரில் விஜயை தோக்கடிக்கிறதுக்கு. அப்போ வராத ரோசம், அப்போ வராத ஜனநாயகத்தின் மீதான பெருங்காதல் இப்போ அப்படியே பொங்கி வருது. கூச்சமே இல்லாமல் 100 கோடிக்கு மேலே செலவு பண்ணி ஒரு வேட்பாளரை தோக்கடிக்கிறதுக்கு 2 தொகுதியிலும் சேர்ந்து எத்தனை காசு, எவ்வளோ கோடி செலவு பண்ணீங்க? திருச்சி கிழக்குலையும் பெரம்பூர்லையும் அத்தனை பேருக்கும் தெரியும்ல, சமூக வேடிக்கை பார்த்தது இல்லை, எவ்வளோ காசு, வரலாறுல இல்லாத அளவுக்கு. அப்படியும் 59 தானே ஜெயிச்சிங்க. அப்போ அப்பெல்லாம் வராத ரோசம் இப்பயும் பொங்கி வருதுன்றோம். கேட்குறேன்னா எல்லாத்தையும் கேளு, இப்போ கேட்காத, செலக்டிவா ஜட்ஜ்மெண்ட் கொடுக்காதீங்கன்ற, அவ்வளோதான் நான் சொல்றேன். நீங்க எத்தனை தடவை கேட்டீங்களா? இதான் பதில். தலைமை செயலகத்திலேயே ஒரு கட்சியோடைய இணைப்பு விழா, அதை தப்பு நான் தான் சொல்லிட்டேனாங்க. அது எதுக்கு மறுபடியும் வந்து சிவாஜி மாதிரி வசனம் பேசிட்டு கேட்குறீங்க? அதெல்லாம் அருவருப்பானது, செய்யக்கூடாதது, செஞ்சிருக்க கூடாது. அதில் என்ன தப்பு? அதில் என்ன யாருக்காவது மாற்று கருத்து இருக்குமா? அதான் அனுபவம் புதுசுன்றாங்க, கற்றுப்பாங்க. திமுக அண்ணா திமுக அவங்க 60 ஆண்டு காலம் சாதனை பண்ணியிருக்காங்கல்ல, அதில் இவங்க புதுசாக அடுத்து வரவங்க அந்த பாதையில் நடப்பாங்க. அதை கேளுங்க, அதை பேசுங்க. எஸ்பி வேலுமணி அவர்கள், சி.வி. சண்முகம் அவர்கள் இவர்களுடைய வீட்டுக்கே போயிட்டு நேரடியாக விஜய் அவர்கள் ஒரு ஆதரவு தெரிவித்தார், ஒரு ஹானர் பண்ணார். இது ஒரு யாரும் எதிர்பார்க்காத ஒரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவங்களுக்கு போய் விஜய் இப்படி பண்ணலாமா? இதை பாருங்க, திரும்ப திரும்ப நான் சொல்றேங்க, இது ஹார்ட் கோர் பாலிடிக்ஸுங்க. இந்த கேள்வி நீங்க விஜய் கிட்ட கேட்கணும். இதுல வந்து எந்த விதமான நியாய தர்மங்களுக்கு இடம் கிடையாது. சரி, நீ ஏன் எடப்பாடிக்கு துரோகம் பண்ணிட்டு வந்து அவங்க கேட்பாங்கல்ல. நீங்க ஒரு சார்பு நிலை எடுத்து பேசுறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா எல்லா பக்கத்துலயும் நியாயம் இருக்கு. அவங்க வெளியில வந்து இப்போ இது பாருங்க, இப்போ இது வந்து கான்ஸ்டியூஷனல் இஷ்யூ, ஸ்பீக்கர் கிட்ட மாட்டிக்கிச்சு. ஸ்பீக்கர் என்ன முடிவு பண்ண போறாருன்னு தெரியல. போனது ரைட்டா, போனது தப்பா, அர்த்தம் இல்லை மார்ஷல், முடிஞ்சு போச்சு. அந்த ஸ்டேஜ் எல்லாம் நம்ம கடந்து வந்துட்டோம். எல்லாரும் பார்க்குற ஒரு விஷயம், ஒரு கேட்குற ஒரு விஷயம், திமுக பண்ணுச்சு, அதிமுக பண்ணுச்சு, மற்ற கட்சிகள் பண்ணுது, அவங்க மேல ஏகப்பட்ட விமர்சனங்கள் கடந்த காலங்கள்ல நிறைய இருக்கு. தூய சக்தி சார், அது தூய சக்தி இல்லை. தூய சக்தி நீ நம்பினதுவான் தப்பு. உன்னை எவன் நம்ப சொன்னான்? இந்த சிஸ்டத்துக்குள்ள தூய சக்தி எப்படிங்க இருக்க முடியும்? இது சாக்கடைங்க. குதிச்சுன்னா நானும் நாரிடுவேன், நீ குதிச்சுட்டே நாரிட்ட, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு கதை. வேற நத்திங் மோர் நத்திங் லெஸ். பெரிய பெரிய வியாக்கியானங்கள்லாம் வேணாங்க. தூய சக்தின்னு யாருங்க சொன்னா? அவர் சொன்னார், அவர் சொல்லுவார், அப்படிதான் சொல்லுவாரு. அது மக்கள் நம்பினாங்க. தூய சக்தி நம்பிலாம் ஓட்டு போடலங்க, தெரிஞ்சதாங்க ஓட்டு போட்டாங்க. அவருக்கு என்னங்க அனுபவம் இருக்கு? வந்து கற்று பாருங்க. தப்பு பண்ண மாட்டாருங்க. மீறி தப்பு பண்ணா பண்ணிட்டு இவங்க 2 பேரும் கொள்ளாச்சாங்க, புதுசாக ஒருத்தர் அடிக்கும், இப்படிலாம் சொன்ன வாய்களை நாம் பார்த்தோம். நீங்க பார்த்தீங்களா இல்லையா? நான் பார்த்தேன். தெரிஞ்சுதான், அனுபவம் இல்லைங்க, வந்து கற்றுப்பாரு. அப்படி இல்லைன்னா என்னங்க, பார்த்து அடுத்த எலெக்ஷனில் மாற்றி ஓட்டு போட்டுக்கலாங்க. எங்க 2 பேரும் வேணாங்க எனக்கு. இவங்கெல்லாம் உத்தமர்கள், தாவேகா உத்தம கட்சி, தூய சக்தியெல்லாம் நம்பி ஓட்டு போடல மார்ஷல், புரிஞ்சுக்கோங்க. இவங்க 2 பேரும் எனக்கு வேணாம், இப்போ ஓட்டு போடுறேன், தப்பு பண்ணா அடுத்த எலெக்ஷன் மாத்திக்கலாம். தெளிவா இருக்காங்க மக்கள், இதை புரிஞ்சுக்கோங்க நீங்க. அதனால பெரிய பெரிய வார்த்தைகளுக்கு தூய சக்தி இல்லை. யார் சொன்னா தூய சக்தி? ஓட்டு போட்டவனுக்கு அது தெரியும் தூய சக்தி இல்லை. தூய சக்தி நான் ஓட்டு போடலை, அதை புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு தோல்வியை தாங்க மனப்பக்குவம் இல்லை. இன்னும் 15 நாள் ஆகும். குறிப்பா திமுகவுக்கு மனசு தோல்வியை ஏற்றுக்க மறுக்குது. நடப்பது திமுக ஆட்சி தான்றீங்க.
ஸ்கீம் எல்லாம் நிறைவேற்றுறாங்க. அப்புறம் 6 மாசத்துல கவுந்துருன்றீங்க, அப்புறம் நாங்கள் கவுக்க மாட்டேன்றீங்க. மாறி போயிடுச்சு. 3 மாசமா ஹனிமூன் பீரியட் கொடுக்கணும். 3 நிமிஷத்துக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட், 30 செகண்டுக்கு ஒரு ட்வீட்டு. என்ன இப்போ என்ன நிரந்தரமாக உங்களுக்கு பட்டா போட்டு கொடுத்துட்டாங்க மக்கள். முசாவத்தர் வந்திருக்காங்க, கொஞ்சமாவது ஹனிமூன் பீரியட் கொடுங்களேன். 6 மாசம்னுவாங்க, 3 மாசம் கூட கொடுக்க மாட்டேன். 15 நாள் கூட ஆகல. இன்னைக்கு தான் 16வது நாள். அதுக்குள்ள எல்லா பிரச்சனையும் தீர்த்துருவாரு. அவர் எப்படி தீர்ப்பாரு? முன்னாலே தீர்க்க முடியல. 60 வருஷம் ஆண்ட கட்சி, அவங்களால எப்படி முடியும்? இப்போதானே வந்திருக்காங்க. இது உங்களுக்கு கேட்டால் உங்களுக்கு எவ்வளோ எரியும்? வந்து 5 நாள் ஆகல, அதுக்குள்ள இவ்வளோ பிரச்சனையா? தோல்வியை ஏற்றுக்க உங்களால முடியல, அந்த பெருந்தன்மை இல்லை. அதனால தான் இவ்வளவு. அதிமுக எம்எல்ஏக்கள் கடத்தப்பட்டது நம்ம அவங்க சொல்றாங்க, இவங்க குதிரை வேறன்னு சொல்றாங்க. சரி, மாறி போனாங்க, கட்சி மாறி போனாங்க. இபிஎஸ் கண்டனம் தெரிவிக்கிறாரு. ஸ்டாலின் ரொம்ப கொதிக்கிறாரு. குதிரை வேகத்தில் நடக்கும் குதிரை வேகம். 2009 கூச்சிருக்கணும். 6 மதிமுக எம்எல்ஏக்கள்ல 2 பேரை உடைச்சாங்க. நல்லா ஞாபகம் இருக்கு. 2 பேரை உடைச்சு இந்த பக்கம் எடுத்தாங்க. இந்த பக்கம் அதிமுக அனிதா ராதாகிருஷ்ணன், சிபிஎம்ல இருந்து கோவிந்தராஜன் ஒரு எம்எல்ஏ, திருப்பூர் எம்எல்ஏ கொண்டு வந்தாங்க. இதெல்லாம் 2006-11 நடந்தது. அப்போ இவ்வளவு கோவம் வந்துருதுன்னா அது நியாயமானது. எடப்பாடியே கண்டனம் தெரிவிக்கிறாருங்க. ஸ்டாலின் கண்டனம் தெரிவிக்கிறது புரியுது. எது செஞ்சாலும் அவர் கண்டனம் தெரிவிப்பாரு, ஃபைன். வேலுமணியா வாய் திறக்கல. அங்க ஏதோ சமரசம் நடந்துகிட்டு இருக்கிறார். சம்பந்தப்பட்டவரே வாய் திறக்கல, உனக்கு என்ன போகும் சார்? சம்பந்தப்பட்டவரும் அபிஷியலா இபிஎஸ் தான் சார், வேலுமணி. ஏன்னா இவரை தகுதி நீக்கம் செய்ய சொல்லி இவர் கேட்டிருக்காரு. இந்த 3 பேர் கட்சி மாறினாங்களா, இன்னைக்கு எஸ்சியோட சேர்த்து 4. இந்த 4 பேரை தகுதி நீக்கம் செய்ய கோரி எடப்பாடி பழனிசாமி ஸ்பீக்கர்கிட்ட கொடுத்த பெட்டிஷன்ல முறையாக வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். அது இன்னமும் பெண்டிங். அப்ப அவன் ராஜினாமா பண்ணா என்ன, பண்ணாட்டி என்ன, உங்களுக்கு என்ன சார் கவலை? வேலுமணி பண்ணாதான் ஆக்சுவலா லாஜிக்கலி கரெக்ட் அது. ஏன்னா என் ஆளு நீங்க அவங்க ராஜினாமா பண்ணக்கூடாது. ஏன்னா புது பாயிண்ட்டை கலப்புறாரு ஐஎஸ் என்பதுரா. இப்போ டிஸ்குவாலிஃபிகேஷன் பெண்டிங்ல இருக்கும்போது ராஜினாமா செய்ய அனுபவம் பண்ணக்கூடாது. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அவர் கதை அழகிறாரு, அவர் தாராளமாக பண்ணலாம். இப்போ நான் என்ன சொல்றேன், உங்களுக்கு லாஜிக் படி பார்த்தீங்கன்னா வேலுமணி தான் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கணும், எடப்பாடி எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடாது. ஏன்னா இவர்கள் டிஸ்குவாலிஃபை பண்ணப்பட வேண்டியவர்கள்னு அவர் கொடுத்த பெட்டிஷன் இன்னமும் ஸ்பீக்கர்கிட்ட பெண்டிங். அதை அவர் வாபஸ் வாங்கல. அப்போ லாஜிக்கலி இடிக்குது. ஸ்டாலின் விஷயம் வேற, எடப்பாடி சொல்றது லாஜிக்கலி அதுக்கு அர்த்தமே இல்லை. அவங்க ராஜினாமாவை ஏற்கக்கூடாது, டிஸ்குவாலிஃபை பண்ணுன்னு சொல்றீங்களா? அதை கிளாரிஃபை பண்ணுங்க. ஆளை பிடிக்கும், ஆள் பிடிக்கிற வேலை தான் நடக்கும். இது ரொம்ப சிக்கலான விஷயம். 2ஆ உடையுது ஒரு கட்சி. 2 தரப்பும் ஒருத்தர் டிஸ்குவாலிஃபை பண்ணணும்னு கேட்குறாங்க. அது பெண்டிங்ல இருக்கும்போதே ஒரு தரப்புல இருந்து ராஜினாமா வருது. சிக்கல் தான் இது. பட் டிஸ்குவாலிஃபை பண்ணுன்னு கேட்ட ஆள் ராஜினாமா பண்ண நீங்க கொண்டாடணும்ல, எதுக்கு எதிர்க்கிறீங்க? அதுக்கு பதில் சொல்லுங்க. இதுல இன்னொரு வாதம் ஒண்ணு வருது. நாங்க தகுதி நீக்கம் செய்ய சொல்லி கொடுத்துருக்கோம். ஆல்ரெடி அவங்க எம்எல்ஏவே இல்லை. எம்எல்ஏவே இல்லாதவங்களுடைய ராஜினாமா எப்படி? அறிவு கட்டத்தை மன்னிக்கணும், முட்டாள்தனமா. தகுதி நீக்கம் செய்யப்படலை. தகுதி நீக்கம் செய்ய நாங்க கேட்கறோம். அப்படிதான் போய் பெட்டிஷன்ல கொடுத்தோம். அதாவது அதான் சொன்னேன், குறைஞ்சபட்ச புரிதல் கூட அதிமுக கட்சிக்கு இல்லைன்றதுக்கு இதெல்லாம் உதாரணம். திமுக காரனுக்காக சில அடிப்படை புரிதல் உண்டு, அதிமுக இல்லைன்னு சொல்லுவாங்க. அது இப்போ மீண்டும் நிரூபிக்கிறாங்க. தகுதி நீக்கம் செய்ய சொல்லி நீங்கள் கேட்ட மனுக்கள் நிலுவையில் இருக்கின்றன. அதன் மீது முடிவு எடுக்கப்படவில்லை. இப்போ அவங்க அத்தனை பேரும் சிட்டிங் எம்எல்ஏஸ். எம்எல்ஏவே இல்லாதவங்கிட்ட ராஜினாமா வாங்கிட்டாங்க. எதுக்கு பிடிக்கிறேன்? எதுக்கு ஆள் பிடிக்கிறான்? குதிரை பேரம், கழுத பேரம், அந்த பேரம், இந்த பேரம்லாம் எதுக்கு சொல்றீங்க? முன்னுக்கு போய் ஏன் முரணா பேசுறீங்க? ஒரே ஸ்டாண்ட்ல இருங்க. அவங்க இப்போ எம்எல்ஏஸுங்க, அவங்க யாருமே இன்னும் தகுதி நீக்கம் செய்யப்படலை. அவருடைய எம்எல்ஏக்கள் இல்லை என்று சொல்வது விவரப்பிழை, ஃபேக்சுவலி ராங். அது அடிப்படை விஷயம் கூட தெரியாம அதிமுக கட்சி இயங்கிட்டு இருக்குன்றதுக்கு இதெல்லாம் உதாரணம். விஜய் மீதான, அதாவது விஜய் அரசாங்கத்தின் மீதான மக்களுடைய பார்வை இதனால மாறுபடுமா? கிரவுண்ட்ல இதை இம்பாக்டை கொடுக்குமா? இது நல்ல கேள்வி. ஓரளவு விஜய் மீதான இமேஜ் ஓரளவுக்கு உடைபடுவதற்கு வாய்ப்பு உண்டு. பட் பெரிய அளவுக்கு பாதிக்கும் நான் நினைக்கல. ஏன்னா இது 15 நாள் தான் ஆகுது. பட் உங்க கேள்வியில ஒரு சாராம்சம் இருக்கு. ஒரு அளவுக்கு டு சர்டன் எக்ஸ்டென்ட், இது ஆங்கிலத்தில் சொல்லலாம், விஜயோட இமேஜ், முதலமைச்சர் ஜோசப் விஜயோட இமேஜ் பாதிக்கப்படுவதற்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கு. நான் அதை ஒப்புக்கொள்கிறேன். காங்கிரஸ் உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளே இதை கண்டிக்கிறாங்க. அதுல வாளுக்கு ஒன்று பேசுறாங்க. கதி தலைமை சொல்லலை, ஜோதிமணி சொல்றாங்க, திரும்ப அமைதியா இருக்காரு. அது ஆளாளுக்கு ஒன்று பேசுவாங்க. கூட்டணி கட்சியெல்லாம் இது மாரி போக மாட்டாங்க. எல்லாருக்கும் மந்திரி பதவி இருக்குங்க. விசிகா ஆகட்டும், காங்கிரஸ் ஆகட்டும், ஐயுஎம்எல் ஆகட்டும், யாரும் இடதுசாரிகள் உட்பட மந்திரி சபையில் இல்லாட்டியும் அவங்களும் பார்ட் ஆஃப் த கவர்மெண்ட் தான். இன்னைக்கு யாரும் வாய் திறக்க மாட்டாங்க. மந்திரி பதவின்றது புலிவால பிடிச்ச கதை. கவர்மெண்ட் ஓடுற மட்டும் ஓடட்டும். உன்னோட தத்துவம், சித்தாந்தம், இவ்வளோ வருஷம் நீ என்ன பேசினா அதுக்கெல்லாம் எந்த அர்த்தமும் கிடையாது. நம்ம தோழர் வன்னியரசு இருக்காரு,
என்ன பேச்சு பேசினார். நம்முடைய நண்பர் தான், நமக்கெல்லாம் நெருங்கிய நண்பர். வாழ்த்துக்கள் அவர் அமைச்சரானதுக்கு. எவ்வளோ பேசினார். இன்னைக்கு பேச முடியுமா? இல்லை எது நடந்தாலும் மந்திரி பதவியிலேருந்து இறங்க முடியுமா? முடியாது. அதுதான் பதவின்றது. அந்த இடத்துல விஜய் ஸ்கோர் பண்ணிட்டார். ஆதரிக்கிற கட்சிகள் தனியாக மெஜாரிட்டி இல்லைன்னா ஆதரிக்கிற கட்சிகள் வெளியில் இருந்தால் சிக்கல், தினம் பிரச்சனை பண்ணுவாங்க, ஆதரவை வாபஸ் வாங்கி கவுத்துருவாங்க. உள்ளே இழுத்து போட்டால் சைலண்ட் ஆகிடுவாங்க. அவங்கள வந்து சிஸ்டத்தோட ஒரு அங்கமாக அவரை மாற்றிட்டார். அது ஒரு ஸ்மார்ட் மூவ். நான் சொல்கிறேங்க, அவருக்கு 120 சீட் இருந்தாலும் இதை செய்வார் அவர். ஆனால் இவங்கள திமுகலேருந்து உடைக்கணும், திமுகவை தனிமரம் ஆக்கணும், ஆக்கிட்டார் இன்னைக்கு. ரெண்டாவது, இவங்க கவுக்கக்கூடாதுன்னா ஒரே வழி இவங்களை மந்திரி சபை உள்ள இழுத்து போடுறது. உள்ளே வந்துட்டாங்க, முடிஞ்சு போச்சு. யாரையும் குறைச்சி மதிப்பிடாதீங்க. விஜய் அவர்களுக்கு பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் குறைஞ்சிச்சுன்னு போட்டுவாங்க. மெஜாரிட்டி எந்த பிரச்சனையும் குறையிலங்க. மெஜாரிட்டி சம்பந்தமா இப்போதைக்கு சிக்கல் இல்லைங்க. 6 மாசத்துக்கு நீங்க நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் நம்பிக்கை இல்ல. அப்படியே இருந்தாலும் கம்யூனிஸ்டுகள் தான் எதிராக போக முடியும். போக மாட்டாங்க. சத்தியமா போனாலும் ஒன்றும் இல்லை, போக மாட்டாங்க. எல்லாரும் தப்பா பேசுறாங்க. மு வீரபாண்டியன் புதிய தலைமுறையில் விஜயனை கொடுத்த பேட்டியில் தெளிவா சொல்றாரு, நாங்கள் ஆதரவு ஒருபோதும் வாபஸ் வாங்க மாட்டோன்றார். சில பேர் சொல்றாங்கன்னு அவர் என் பெயரே சொல்லி சொல்றாரு. பத்திரிகையாளர் மணி போன்றவர்கள் சொல்றாங்க, கருத்தியல் ரீதியாக பெரிய பிரச்சனைகள் வந்தா இவங்க விலை நோனும் நாங்கள் அப்படி ஒரு முடிவும் எடுக்க மாட்டேங்கிறாரு. நம்ம சொல்றதுக்கு மாறா அவங்க இன்னும் உறுதியா இருக்காங்க. அவங்க சிஸ்டத்துக்குள்ள போயிட்டாங்க மார்ஷல். அதுதான் சிஸ்டத்துக்குள்ள. ஒன்ஸ் நீ போயிட்டேன்னா வெளியில வர மாட்டேன். நம்பர்ஸ் வைஸ் இப்போதைக்கு கவர்மெண்ட் சேஃபுங்க. பட் நிரந்தரமா இன்னும் ஒரு 5லேருந்து 7 எம்எல்ஏ, குறைஞ்சது ஒரு 5 எம்எல்ஏவாவது தாங்கிட்ட இருக்கணும்னு அவர் விரும்புகிறார். அப்படி இருந்ததுன்னா 105, 107ன்றது ஒரு 112, காங்கிரஸோட ஒரு 5, 117, இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு 120, 122 வந்துடும். வண்டியை ஓட்டிலான்னு அவங்க பார்க்குறாங்க. அதுக்கு தான் இவ்வளவு நடக்குது. சரி, தப்பு எதுவும் கிடையாது. நிறைய விஷயங்கள் பேர். நன்றி சார். நன்றி சார். நன்றி.